Hi everyone, welcome to my channel. இன்னைக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு நம்பர் ஈவன் ஆர் ஆட்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே நான் நம்பர் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஈவன் ஆர் ஆட்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ரிட்டர்ன் டைப் void. பிகாஸ் நான் இந்த மெத்தட்குள்ளேயே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால void. நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது இருந்தால் அதுக்கேற்ற ரிட்டர்ன் டைப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் கெட் பண்ணணும். அதுக்கு நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸ்கேனர் கிளாஸ் ஸ்கேன் the object name and new scanner and system dot in. ஸோ இப்போ ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கேன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்க போகிறோம். நம்ம இப்போ இன்டீஜர் இன்புட் தான் வாங்க போகிறோம். ஸோ ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ இது இப்போ நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இன்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இங்கே ஸ்டெப் 1 நம்பர் வாங்கியாச்சு யூசர் கிட்ட இருந்து. ஸ்டெப் 2 இந்த நம்பர் ஈவன் ஆர் ஆட்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம திங்க் பண்ணணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணணும் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்ட்டு. இப்போ ஈவன் நம்பர்ஸ்னால் நமக்கு ஒன்று தெரியும். சே 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது ஈவன் நம்பர்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் நம்பர் %2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அப்போ அது 2ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போனா அது ஈவன் நம்பர். ஸோ இங்கே சவுத்தில் நம்ம ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். எல்ஸ் இது ஆடாக தான் இருக்கும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆட். அவ்வளோதான். ரெண்டு ஸ்டெப் தான், ஈஸியாக இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஈவன் ஆர் ஆட்னு செக் பண்ணுறோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த லாஜிக் தான். நம்பர் %2 ஈக்குவல் டு 0. இங்கே என்ன பண்ணுதுன்னா 2ஆல் இந்த நம்பர் டிவைட் ஆச்சுன்னா அது ஈவன்னு சொல்லும். இல்லை ரிமைண்டர் 1 ஆர் 2 சம்திங் வந்துச்சுன்னா அது வந்து ஆட். ஸோ இதுக்கு நம்ம கால் பண்ணலாம் மெத்தடை. கிளாஸ் நேம் வந்து நம்பர் ஆப்ரேஷன்ஸ் டாட் ஈவன் ஆர் ஆட். இவ்வளோதான். பிகாஸ் அது ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம் கிளாஸ்க்காக. கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியே நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் கால் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்பர் கேட்குது. ஸோ 24 கொடுக்குறேன், ஈவன்னு பிரிண்ட் ஆகுது. இங்கே நமக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எஸ் அவுட்டில் என்டர் நம்பர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ என்டர் நம்பர்னு இப்போ கேட்குதா. ஸோ இப்போ நம்ம 21 கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஆட் கரெக்டாக வந்துடுச்சா. அகெயின் ரன் பண்ணி வேற பெரிய நம்பர் கொடுத்து பார்க்குறேன். 1221 யா ஆட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இங்கே நம்ம 4 லைன்ஸ் ஆஃப் கோட் கொடுத்துருக்கோம். இதை இன்னுமே நம்ம சிம்பிளாகவும் கொடுக்கலாம். இது வந்து இஃபெல்ஸ் கொடுத்துருக்கோம். இஃபெல்ஸில் மொத்தம் 4 லைன் கொடுத்துருக்கோமா, 5 லைன் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எஸ் அவுட்டில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டிஷன் கொடுக்கணும். நம்பர் அதே கண்டிஷன் தான், %2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இது 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா ட்ரூவாக இருக்கிறப்ப இது ஈவன்னு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னா, இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஈவன் பிரிண்ட் பண்ணு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆடுங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம், கரெக்டாக ரன் ஆகலாம்.
நம்பர் கேட்குது 101 தரேன், ஆட்னு வருது, ஈவனுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 122 தரேன், ஈவன் பிரிண்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது இது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். பட் நம்ம இந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் சால்விங்னு வரப்ப நம்ம சின்ன சின்னதாக ப்ரோக்ராம் எடுத்து அந்த லாஜிக் நம்ம புரிஞ்சுக்கிட்டா பெரிய ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறப்ப அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெரிய ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி அதை சால்வ் பண்ணாதான் அந்த முழு ப்ரோக்ராமையும் உங்களால் கம்ப்ளீட்டடாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள். பார்த்து இதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, இது எப்படி பண்ணுறது, இது எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் திங்க் பண்ண முடியும் ஈஸியாக. அவ்வளோதான். ஓகே, பாய்.